ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் நீண்ட இடைவேளைக்கு பிறகு பிடிஆர் களம் இறங்கிட்டார் அப்படின்னு பார்க்கலாம். அந்த விஷயத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அவர் என்ன பேசி இருக்கிறார் என்கிற வீடியோவும் நான் உங்களுக்கு இப்போ போடுறேன். ஏன்னா மதுரையில் ஒரு ஃபங்க்ஷன் நடத்தியிருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன் இந்த பெரியார் தொடர்பான ஒரு நிகழ்ச்சி. அதாவது என்னென்னா, அந்த லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த ஃபங்க்ஷன் நடந்திருக்காங்க. அண்ணன் திருமாவளவன் கலந்துருக்காரு. ஸோ இந்த நிகழ்ச்சியில் முதல் முறையாக பிடிஆர் சங்கிகளை விட்டு வாங்கியிருக்காரு. குறிப்பாக சங்கிகள் என்றால் நம்ம பிராமண சமூகத்தை அவர் எப்போதுமே விமர்சித்ததும் கிடையாது, எதிர்த்து பேசியது, அதாவது எதிர்த்து பெரிய அளவில் விமர்சனம் செய்தது கிடையாது. ஆனால் என்னென்னா, அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு பக்திமான். அவங்க அப்பா ஒரு மிகப்பெரிய பக்திமான். அவங்க குடும்பமே ஒரு மிகப்பெரிய ஆன்மீக குடும்பம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். குங்குமம் போட்டு வைக்காமல் வெளியில் வரமாட்டார். அவர் உண்மையிலே ஒரு ஆன்மீகவாதி. சரிங்களா? அப்போ இந்த மீனாட்சி அம்மன் அவர் எப்போவுமே ஜென்ரலாக பேசுகிறது என்னென்னா, இந்த மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு எங்கள் குடும்பம் என்ன செய்திருக்கிறது மதுரையில், அதே மாதிரி ஐயப்பன் கோவிலை மறுசீரமைப்பு செய்து அந்த சிலையை செய்து கொடுத்தவர்களே இவருடைய குடும்பத்தினர் தான். சரியா? அந்த மாதிரியான ஆன்மீக சேவைன்னா சாதாரணமாக கிடையாது. சும்மா அந்த கோவிலுக்கு போஸ்டர் அடிக்கிறது, இந்த கும்பாபிஷேகத்துக்கு 10,000 டொனேஷன் இருக்குது, அந்த மாதிரிலாம் கிடையாது. அதாவது அடிப்படையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நிலையில் வரும்போது, ஆன்மீகத்திற்கு ஒரு சிக்கல் வரும்போது, இந்த கோவில்களுக்கு ஒரு பிரச்சனை என்று வரும்போது முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டு அந்த அந்த கோவில்களுக்காக மிகப்பெரிய கொடையை வழங்கிய குடும்பம் பிடிஆர் குடும்பம். அது எல்லாருக்குமே தெரிஞ்சதும். ஆனால் நேற்று பிடிஆர் பேசினது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மதுரை சிட்டிக்குள்ளேயே ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது ஒரு சின்ன ஃபங்க்ஷன் அப்படின்றனால பெரிய அளவில் வெளியில் வரல. அந்த ஸ்பீச்சை நான் உங்களுக்கு அடுத்து போடுறேன். அது ஒரு சிறிய ஒரு இதுதான். இப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய தாத்தா தான் முதலமைச்சராக இருந்தவர். பிடி ராஜன் என்பவர் தான் முதலமைச்சராக 1920களில் இருந்தவர். அதாவது நீதி கட்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நீதி கட்சி தான் இந்த தமிழ்நாட்டை புரட்டி போட்டது. தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு அடிப்படை காரணமே எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதி கட்சி தான். அதாவது 1000 வருடங்கள், 500 வருடங்கள், 200 வருடங்களாக எதையுமே நம்ம செய்ய முடியாமல் ஆதிக்க சக்திகளால் அடிமைப்பட்டு கிடந்த பிசி, எஸ்சி, எஸ்டி போன்ற அனைத்து சமுதாயம், எம்பிசி போன்ற அனைத்து சமுதாயத்தினரையும் இன்றைக்கி மேலே கொண்டு இன்றைக்கி நம்மலாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதற்கு காரணம் நீதி கட்சி தான். நீதி கட்சி போட்ட பேஸ்மெண்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கு. அதனால தான் பில்டிங்கும் ஸ்ட்ராங்காக இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த வகையில் நீதி கட்சியை பற்றி பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீதி கட்சி தான் நம்மளெல்லாம் கொண்டு வந்ததுக்கு ஒரு உதாரணம் வேணும் இல்லையா. அதில் என்ன அப்படின்னா, வெறும் அப்போ ஒரு சர்வே ஒரு கணக்கெடுப்பு பண்ணியிருக்காங்க. கணக்கெடுப்பு பண்ணதில் பார்த்திங்கன்னா, இந்த தமிழகத்தில் வெறும் 3% மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சமூகம் ஏன்னா 50% அரசியல், அதாவது இந்த அரசு அலுவலகங்களில் அதிகாரிகளாக இருக்காங்கல்ல, அதிகாரிகளுக்கு கவர்மெண்ட் ஜாபில் இருக்கிறதுல 50% இருந்திருக்காங்க. வெறும் 3% தமிழ்நாட்டில் பாப்புலேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதி 50% என்னென்னா அரசு பணியில் இருந்திருக்கான். அதுபோக கலெக்டர்ஸு, டெப்டி கலெக்டர்ஸு, நீதிபதிகள், அதே மாதிரி மிக உயரிய பதவியில், அதாவது என்னென்னா டிசைடிங் பவர் அப்படின்ற மாதிரியான, அதாவது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய பதவிகளெல்லாம் யார் இருந்திருக்கா அப்படின்னா கிட்டத்தட்ட 80% இந்த சமூகத்தை, பிராமண சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் இருந்திருக்காங்க. இதை யோசித்து பார்த்துருக்காரு இப்போ பிடி ராஜன். அதாவது பிடிஆர் பழனிவேல் ராஜன், தியாகராஜன் இருக்காரு. இவங்க அப்பா பிடிஆர், அவங்க தாத்தா பிடி ராஜன். சரியா? அவர் தான் முதலமைச்சர். அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, நீதி கட்சியில் இது ஒரு பெரிய ஒரு இதாக நிறைவேற்றி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, என்ன காரணம், இந்த 3% சமூகம் இவ்வளோ பெரிய 50% அரசு வேலை வாய்ப்பில் இடத்த பிடிச்சிருக்கான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கலெக்டராக இதாக நம்ம நீதிபதிகள் பார்த்தா 10 நீதிபதியில் 8 பேர் அவர்கள் தான் இருப்பார். சரியா? இப்படி இருக்கும்போது எப்படி என்ன காரணம்னு பார்த்தா, அப்போ தான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. என்னென்னா, யாருமே பிற ஜாதிக்காரன் படிச்சிடவே கூடாது, அவனை படிக்க விட்டோம் அப்படின்னா நம்ம காலி அப்படின்றது அடிப்படையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, யாருக்குமே கல்வி கொடுக்காமல் மக்களுக்கு, அதாவது தமிழக மக்களுக்கு, தமிழர்களுக்கு கல்வியை அளிக்காமல் அதை கட் பண்ணுறதுக்கு என்னென்ன வேலையோ இவனுடைய ஆதிக்கத்தை பயன்படுத்தி, ஆதிக்க அதிகார பதவிகளை பயன்படுத்தி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, யாரையும் படிக்க விடாமல் பண்ணியிருக்கான் அப்படின்றத கண்டறிஞ்சிருக்காங்க. இப்போ இல்லை, 1920களில் சுதந்திரத்துக்கு முன்பு படிக்க விடாமல் பண்ணியிருக்கான். அது போக சில தலைவர்கள், இந்த சில மூதறிஞர்னு ஒருத்தனை சொல்லுவாங்க, அதாவது மூதேவி அறிஞன். அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, ஓப்பனாகவே சொல்லியிருக்கான், என்னென்னா
குலக்கல்வி தான் எல்லாரும் பண்ணணும். அவன் அந்த குலத்துக்கு என்னென்ன கல்வி இருக்கோ அது குலக்கல்வி முறை அப்படின்னா, நீ வந்து இப்போ ஆடு மாடு மேய்க்கிற குடும்பத்துலேருந்து வந்தீங்கன்னா நீங்கள் ஆடு மாடு தான் மேய்க்கணும். ஒரு பார்பரோட குடும்பத்துலேருந்து வந்தீங்கன்னா நீ அந்த குலத்தொழில தான் செய்யணும். செருப்பு தைக்கக்கூடிய ஒரு இதில் இருந்தீங்கன்னா நீ அதை தான் செய்யணும். இந்த அதாவது சாக்கடை அள்ளுற அள்ளக்கூடிய, அதாவது இது கழிவுகளை அகற்றக்கூடிய ஒரு குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்தால் நீ அதை தான் செய்யணும். நீ படிக்கக்கூடாது, நீ வெளியிலே வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரியான குலக்கல்வி முறையை தான் இவங்க வந்து இப்போ காமராஜர் ஆட்சிக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மூதேவி அறிஞன் இருந்தான்ல, அவன் இருக்கிற வரைக்கும் இதுதான் நடந்திருக்கு. சரியா? அதற்கு முன்னாடியே இவர்கள் வந்து பிடி ராஜன் தலைமையிலான அந்த அமைச்சரவையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த குலக்கல்வி முறையை ஒழித்து விட்டு எல்லோருக்கும் கல்வி என்கிறத கொண்டு வந்திருக்கிறாங்க. அவங்க தான் அடிப்படையை போட்டது. அதற்கப்புறம் காமராஜர் அதன் மிகப்பெரிய அளவில் எடுத்துகிட்டு வந்துட்டார். காமராஜர் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மூதேவி அறிஞன் வந்து அதை சொல்லிகிட்டே இருந்தான், குலக்கல்வின்னு. அவனை தோக்கடிச்சிட்டாங்க. அவன் வந்து மக்கள் செல்வாக்கு இல்லாத ஒரு தலைவன். இவர்களாக சொல்லிக்கிறாங்க பெரிய அறிஞர் அவர் தான் இந்த இந்தியாவிலே பெரிய அறிஞர்னு இவங்களாக ஒரு பில்டப் கொடுத்துருப்பாங்க. அது ஒரு சாணி. சரியா? அந்த சாணியை வைத்து கொண்டு வச்சோன்னா அந்த சாணியை கடைசியில் அரசியலை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்கன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் திராவிட இயக்கங்கள் வந்து திராவிட இயக்கங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக அதை பிடித்து, பெரியாரும் சரி அண்ணாவும் சரி அனைவருக்கும் கல்வி, இடஒதுக்கீடு அப்படின்ற முறையை கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஆட்கள்லாம், அதாவது பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி போன்ற பிற இதில் இருக்காங்க இல்லையா, இவர்கள் எல்லாம் பிற ஜாதியினர், அதாவது பிராமணர்கள் அல்லாத பிற ஃபார்வர்ட் கம்யூனிட்டிலே இருக்காங்க. இவர்கள் எல்லாம் மேலே வருவதற்கான வாய்ப்பு அதுக்கப்புறம் தான் எல்லாருக்குமே. நீங்கள் வந்து கடைநிலையில் இருக்க ஜாதி என்று சொல்லப்பட்ட, ஏன்னா அவர்களிலிருந்து உயர்நிலை ஜாதி என்று சொல்லப்பட்டவர்கள் வரைக்கும் எப்போ பிளாஸ்ட் ஆகி வெளியில் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாவுக்கு பிறகு அது நீதி கட்சி தான் அதுக்கு அடித்தளம் போட்டது. அதுக்கப்புறம் தான் இடஒதுக்கீடு முறைகளை கொண்டு வந்து இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் வந்து அதர் கம்யூனிட்டியை சேர்ந்தவர்கள் படித்து டாக்டராகவும், இன்ஜினியராகவும், நீதிபதிகளாகவும். இன்றைக்கி வந்து நீதிபதிகளோட பெர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் கிட்டத்தட்ட ஒரு 60-70% பிற சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் இருக்காங்க. இதுக்கு காரணம் சமூக நீதி அப்படின்றத கோடிட்டு காட்டி பேசியிருக்காரு யார், நம்ம பிடிஆர். நான் முதல் சொல்ல வேண்டியது 1920 நீதி கட்சியோட மேனிஃபெஸ்டோ தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார்கள். கேட்டார்கள், 3% மக்கள் தொகையில் இருக்கிற ஒரு சமுதாயம் எப்படி முன்சீஃப் பதவியில் 40%, கவர்மெண்ட் ஆஃபீஸ் பதவியில் 50%, மருத்துவர்களில் ஒரு பெரும்பான்மை, எப்படி 3% மக்கள் தொகையில் இருக்கிறவர்கள் இந்த அளவிற்கு மெஜாரிட்டியா எல்லா பணியிலும், எல்லா பொறுப்பிலும், எல்லா வாய்ப்பிலும் இருக்கிறார்கள்? அதற்கு காரணம் அவர்களுக்கு மட்டும்தான் கல்வி வாய்ப்பு கிடைக்கப்பட்டது. அதை திருத்தும் வகையில் தான் கட்டாய கல்வி, அதே போல் இடஒதுக்கீடு, கம்யூனல் ஜியோ. ஆனா குலக்கல்வி உங்க அப்பா செஞ்சதுதான் நீங்க செய்யணும்ன்ற ஒரு மாடலை நம்மளுக்கு எல்லாம் உடைத்து காட்டியதே அந்த உயர் ஜாதியினர்கள். ஏன்னா அர்ச்சகர்களாக இருந்தவர்கள்லாம் எப்ப முன்சீஃப் வேலையும், கலெக்டர் வேலையும், ஜட்ஜி வேலையும், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வேலையும், பேங்கர் வேலையும், அப்ப நீங்க தொழிலுக்கும் சம்பந்தம் இல்லை என்று நம்மளுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக இருந்தவர்கள் உயர் ஜாதியினர். அதனால் இன்னுமே நம்மகிட்ட வந்து குலக்கல்வி நீங்க அப்பா பண்ணணும்னா எப்படி நியாயமானு நம்ம கேட்போம். இந்த ஒரு முக்கிய தருணத்தில் நாட்டுடைய எதிர்காலம் எந்த திசையில் போகும் என்று தீர்மானிக்கும் இந்த தேர்தலில் சமூக நீதி என்ற ஒரு முயற்சியை 100 ஆண்டுக்கு மேல் 1916ஆம் ஆண்டிலிருந்து நீதி கட்சி காலத்திலிருந்து 4வது தலைமுறையாக ஒரு திராவிட இயக்க தொண்டனாக பணியாற்றி வரும் நான் சொல்லியிருக்கிறார். அந்த சமூக நீதி தான் இப்போ டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி போயிட்டுருக்கு. அதை இன்று வரை உள்ள திராவிட இயக்கங்கள் இந்த சனாதனத்தை எதிர்ப்பதும் இவர்களை காலி பண்ணுறதுக்கும் தொடர்ந்து பணியாற்றி வருவதாகவும் பிடிஆர் பேசியிருக்காரு. இது வந்து என்னென்னா, பிடிஆர் இதுக்கு முன்னாடி வந்து இந்த விவகாரங்கள் குறித்து பெருசாக பேசினது கிடையாது அப்படின்றதுனால இது வைரலாக போயிட்டுருக்கு இப்போது. எனவே மீண்டும் பிடிஆர் களத்திற்கு வந்தது மிகுந்த மகிழ்ச்சி. அவர் பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும். இன்னும் பல விஷயங்களை அவர் ஓப்பனாக பேசணும் அப்படின்றது தான் நம்மளுடைய ஆசை. அது தொடர்வார் என்று நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.